ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் ஹாவ் ஹேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு மீனிங் என்ன, சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி கொஷின் எப்படி கேட்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹாவ் ஹேஸ் ரெண்டுக்கும் ஒரே மீனிங், அதாவது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஐவி யூ தேவை வச்சு சென்டென்ஸ் பிகின் பண்ணுறதா இருந்தது, அதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா ஹாவ் வரணும், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் வரணும். இதுதான் அந்த லாஜிக். ஸோ ஹாவ் ஹேஸோட மீனிங் வந்து ஒன்று தான். ஐவி யூ தேவாக இருந்தால் ஹாவ் வரும், ஹீ ஷீட்டாக இருந்தால் ஹேஸ் வரணும். ஹாவ் ஹேஸ்னாலே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ தமிழில் நம்ம நினச்சி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன்ஸ் சொல்லலாம். செகண்ட் ஒன் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை சொல்லலாம். இதை எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்க டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் அன் அங்கிள் இன் டெல்லி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. மை பிரதர் அப்படின்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மை பிரதர் வந்து ஹீ கேட்டகரியில் வர்றதுனால ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் பாருங்கள். மை பிரதர் ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். என்னுடைய கசினுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. சென்டென்ஸில் எப்படி வரும் பாருங்கள். மை கசின் ஹேஸ் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். எங்கள் அப்பா கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. மை ஃபாதர் ஹேஸ் அ பாஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்களுக்கு ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணலாம். ஐவி யூ தே வச்சு சென்டென்ஸ் பிகின் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட்டாக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. வி ஹாவ் மெனி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. மை ஃபாதர் ஹேஸ் அ மீட்டிங் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. அதாவது சென்டென்ஸில் நெகட்டிவில் சொல்ல போகிறோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹாவ் நாட் ஹேஸ் நாட்னு சொல்லக்கூடாது. அந்த ஹாவை தான் டு நாட் ஹாவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹேஸை வந்து டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸ் நெகட்டிவில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்ல போகிறோன்னு பாருங்கள். இங்கிலீஷில் எங்கள் அண்ணனுக்கு நாளைக்கு இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க. மை பிரதர் அப்படிங்கிறது ஹீ கேட்டகரியில் வரப்போகுது. ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸை தான் எப்படி பிரிக்க போகிறோம் நெகட்டிவ்க்கு அப்படின்னா டஸ் நாட் ஹாவ்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸ் எப்படி வரப்போகுது பாருங்கள். மை பிரதர் டஸ் நாட் ஹாவ் an இன்டர்வியூ டுமாரோ அப்படின்னு வரும். அல்லது மை பிரதர் டசன்ட் ஹாவ் an இன்டர்வியூ டுமாரோன்னு சொல்லலாம். எனக்கு எந்த அரியரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. ஐ டு நாட் ஹாவ் எனி அரியர்னு சொல்லலாம். அல்லது ஐ டோன்ட் ஹாவ் எனி அரியர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அப்பா கிட்ட கார் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. மை ஃபாதர்னு யூஸ் பண்ண போகிறோம். மை ஃபாதர் டோன்ட் ஹாவ் அ கார்னு சொல்லக்கூடாது. மை ஃபாதர் டசன்ட் ஹாவ் அ கார்னு சொல்லலாம். அல்லது மை ஃபாதர் டஸ் நாட் ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு எந்த வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இல்லை, அதை தான் நெகட்டிவில் சொல்ல போகிறோம் இல்லையா. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ டு நாட் ஹாவ் எனி ஒர்க் இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் நெகட்டிவ்க்கு. என்னுடைய சிஸ்டர்கிட்ட நாவல்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. மை சிஸ்டர் டசன்ட் ஹாவ் எனி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லணும். டசன்ட் ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டசன்ட் ஹாவ் தான் வரணும். ஏன்னா ஹேஸை தான் நம்ம டஸ் நாட் ஹாவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இது காமன் ஸ்ட்ரக்சர் தான். ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அதே மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்ல நினைக்கிறோம். ஸோ அது வந்து சிங்குலரில் வரும். மை ஃப்ரெண்ட் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு வரணும். அல்லது மை ஃப்ரெண்ட் டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இருக்குன்னு சொல்கிறது எப்படி, இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது இருக்கா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கொஷினாக கேட்க நினச்சிங்க அப்படின்னா 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று டூ வச்சு கொஷின் கேட்கலாம், அல்லது டஸ்ஸை வச்சு கொஷின் கேட்கலாம். ஐவி யூ தேவை கேட்க நினச்சிங்க அப்படின்னா டூ வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். ஹீ ஷீட்டை வச்சு கேட்க நினைக்கிறீங்க, அல்ல ஹீ ஷீட் கிட்ட கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னா டஸ்ஸை வச்சு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். டூ டஸ்ஸை வச்சு கொஷின் கேட்டாலே ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் வரக்கூடாது. ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் தானே சார் வரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணிடுறோம், டஸ் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ டூ டஸ்ஸை வச்சு கொஷின் கேட்டாலே அதை ஃபாலோ பண்ணி நவுன் அல்லது ப்ரொனவுன் வரலாம். அதுக்கப்புறம் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வேர்பல் கொஷினுடைய ஸ்ட்ரக்சர். இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இப்போ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரிய வரும்.
உன்கிட்ட பென்ட்ரைவ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. உன்கிட்ட அப்போ யூன்னு தான் வரப்போகுது இல்லை. யூ வந்தது அப்படின்னா டூ வச்சு கொஷின் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டூ யூ ஹாவ் அ பென்ட்ரைவ் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டுடலாம். இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் அண்ணனுக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. டஸ் யுவர் பிரதர் ஹாவ் அன் இன்டர்வியூ டுமாரோ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா பிரதர் வந்து ஹீ ஷீட் கேட்டகரியில் வரும். ஸோ டஸ்ஸை வச்சு கொஷின் கேட்கணும், ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். டஸ் யுவர் பிரதர் ஹாவ் அன் இன்டர்வியூ டுமாரோ அப்படின்னு வரணும். உங்கள் அம்மாவுக்கு சிஸ்டர்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்க அப்படின்னா டஸ் யுவர் மதர் ஹாவ் எனி சிஸ்டர்ஸ் அல்லது சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் கம்பெனிக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. டஸ் யுவர் கம்பெனி ஹாவ் கேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா டு யூ ஹாவ் த வைஃபை கனெக்டிவிட்டி அட் யுவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். இப்போ இதில் நெகட்டிவ் பாருங்கள். அதாவது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறத எப்படி கேட்கலான்னு பாருங்கள். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. டு யூ நாட் ஹாவ் எனி ஒர்க் அப்படி கேட்கலாம். அல்லது டோன்ட் யூ ஹாவ் எனி ஒர்க்னு கேட்கலாம். இந்த டோன்ட் யூ அப்படிங்கிறதான் ஸ்போக்கனில் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் யூஸ் பண்ண முடிகிற ஸ்ட்ரக்சர். ஸோ சிம்பிளாக எப்படி கேட்டுடலாம் அப்படின்னா டோன்ட் யூ ஹாவ் எனி ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். உங்கள் அப்பா கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. கொஷின்லேயே நெகட்டிவ். அப்பான்னு நம்ம ஹீ யூஸ் பண்ண போகிறோம் அல்லது யுவர் ஃபாதர்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஷின் வந்து டஸ்ஸை வச்சு கேட்குற மாதிரி தான் வரும். ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா டஸ்ன்ட் யுவர் ஃபாதர் ஹாவ் த டிரைவிங் லைசன்ஸ்னு கேட்கலாம். அல்லது டஸ் யுவர் ஃபாதர் நாட் ஹாவ் த டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்தளவில் அந்த டோன்ட் யூ அல்லது டஸ்ன்ட் ஹீ அப்படின்னு நம்ம கேட்குற அந்த கொஷின் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடிகிற மாதிரி அமையும். உங்களுக்கு கொடைக்கானலில் கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ ஹாவ் த கெஸ்ட் ஹவுஸ் இன் கொடைக்கானல் அப்படின்னு கேட்கலாம். அல்லது டு யூ நாட் ஹாவ் த கெஸ்ட் ஹவுஸ் இன் கொடைக்கானல் அப்படின்னும் கேட்கலாம். உங்கள் ஆஃபீஸில் கேன்டீன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. கொஷின்லேயே நெகட்டிவ் இல்லையா. ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா டஸ்ன்ட் யுவர் கம்பெனி ஹாவ் த கேன்டீன் அப்படின்னு கேட்கலாம். அல்லது டஸ் யுவர் கம்பெனி நாட் ஹாவ் த கேன்டீன் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அதாவது உன் ஃப்ரெண்டுக்குமே அறிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. இதெல்லாமே ஒரு கலோக்கியல் ஃப்ரெண்ட்லி ஆஃபன் யூஸ்டு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அல்லது டு யூ நாட் ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். உன் ஃப்ரெண்டுக்கும் அறிவே கிடையாதா அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா டஸ்ன்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அல்லது டஸ் யுவர் ஃப்ரெண்ட் நாட் ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதுதான் ஹாவ் யூஸ் பண்ணி நெகட்டிவ் வேர்பல் கொஷின் கேட்குற எக்ஸாம்பிள்ஸ். இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது WH கொஷின் பார்க்கலாம். அதிகம் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒய் டோன்ட் அல்லது ஒய் டசன்ட். இப்போ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்ககிட்ட ஏன் பைக் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. முதல்ல கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த WH கொஷின் வேர்டு வரணும். அதை ஃபாலோ பண்ணி டோன்ட்டோ டசன்ட்டோ யூஸ் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடாக நவுன் ப்ரொனவுன் அதை ஃபாலோ பண்ணி ஹாவ் தான் வரணும். அப்போ கொஷின் எப்படி வரும் அப்படின்னா ஒய் டோன்ட் யூ ஹாவ் அ பைக் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்கள் அப்பா கிட்ட ஏன் கார் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஒய் டசன்ட் யுவர் ஃபாதர் ஹாவ் அ கார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குற விதம் எப்படி அப்படிங்கிறத பேசிக் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.